இந்த மீட்டிங் புதுசா வந்திருப்பீங்கல்ல, புதுசா கான்பிடென்ட்டாக தான் இந்த மீட்டிங் எல்லாமே சொல்லிருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரியும். 2.5 வயசுல ஃபர்ஸ்ட் மேம்கிட்ட தான் நான் கூட்டிட்டு வந்தேன். அப்ப வந்து இந்த மாதிரி பிரச்சனைங்கிறத யாரும் என்னாலையும் என் ஹஸ்பண்டாலையும் அக்செப்ட் பண்ணிட்டு சொல்லல. அப்புறம் நாங்க அப்படியே விட்டுட்டோம், அசால்ட்டா இருந்துட்டோன்னே வச்சுக்கிட்டோம். அப்புறம் 4 வயசுல நாங்க மதுரைக்கு கூட்டிட்டு போனோம். மதுரைக்கு வந்து ஒரு வாரத்துல மீனாட்சி மிஷனுக்கு ஒரு 6-7 மாசம், ஒரு 6-7 மாசங்கிறது பெரிய போராட்டமா தான் போச்சு. அந்த ஒரு நாள் ஃபுல்லா அவன் சாப்பிடவே மாட்டான். வீட்டுக்கு வந்துட்டு அவன் சாப்பாடு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்துருச்சு அவனுக்கு. அப்புறம் நானா தான் முடிவு பண்ணேன், இங்கேயே கூட்டிட்டு வருவோம், இங்கதான் இருக்குதுடா, முயற்சி பண்ணி பார்ப்போம் சொல்லிட்டு நானா தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். எங்க மாமனாரும் எங்க மாப்பிளையும் கன்வென்ஸ் பண்ணி இங்க நான் கூட்டிட்டு வந்தேன். இங்க வந்து ஒரு ஹோப் இல்லாம தான் வந்தேன். சரியாயிருவானான்னு தெரியல. ஏன்னா 4 வயசு வரைக்கும் அவன் சரியா பேசல. என்ன வச்சோம் அவங்களுக்குலாம் தெரியும், அவங்க பார்த்துட்டு அவங்க எப்படி ஓடிக்கிட்டே இருப்பான். உட்கார வச்சு பேசுறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணாலும் பேசவே மாட்டான், அவன் பாட்டுக்கு ஓடிக்கிட்டே தான் இருப்பான். இப்ப வந்து யாரும் இல்லாம அவனால இருக்க முடியல. உங்க மச்ச பசங்களையும் சரி, எங்க மச்ச பசங்க யாரு இருந்தாலும் அவன் விட மாட்டேங்கிறான், குடிச்சுக்கிறான். போகாதே நின்று போகாதே, இங்கே இருங்க அப்படின்னு சொல்லி குடிச்சுக்கிறான். அந்த அளவுக்கு அவன் சேஞ்ச் ஆயிருந்தான். ஸ்கூலுக்கு போறாங்க, சரியாயி போயிட்டாங்க, போறாங்க. அவ்வளவுதான் கேட்கறான். டியூஷன் போறதுக்கு கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. இவன் வந்து கேக்குற, அம்மா ஏன் சோகமா இருக்கேன், ஏன் சந்தோஷமா இருக்கேன், அந்த மாதிரி கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டான். கோவப்பட்டா அவனுக்கு பிடிக்காது. முன்னெல்லாம் நம்ம அவனுக்கு தெரியாது. இப்ப நான் கோவப்பட்டு பேசினாலே வாய கோவப்படாத அந்த மாதிரி பேசுற அளவுக்கு அவன் வந்துட்டான். நல்லா ஆயிட்டான். இப்ப நான் பேசுனவங்க வந்து கம்ப்ளீட் ரெக்கவரி ஆயிட்டாங்க. சரியா, அதுக்காக தான். அதே மாதிரி உங்க எல்லா பிள்ளைகளும் இன்ஷால்லா நல்லபடியா கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆகும். நான் சொல்லிக்கிறேன், கண்டிப்பா எல்லா பிள்ளைகளும் கண்டிப்பா